So next, limitations of valence bond theory பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும். அந்த கலர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த விபிடி தியரினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். விபிடி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் கலர் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸஸ். ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எதனால கலராக இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸோட மேக்னெட்டிக் மூமெண்ட்டை சொல்லும்போது அன்பேர்டு எலக்ட்ரானோட ஸ்பின் மோஷனை மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருக்குது. அதர் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸை பற்றி இது எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அதை வந்து அக்கௌண்ட் பண்ணவும் இல்லை. இட் கன்சிடர்டு ஒன்லி ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட். Of the complex. And does not consider other components of magnetic moment. So மற்ற வேற எந்தெந்த மோஷன்ல இருந்து மூமெண்ட்ல இருந்து மேக்னெட்டிக் மூமெண்ட், உதாரணமாக ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மூமெண்ட், எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டால மூவ் ஆகிறதுனால ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மூமெண்ட் வரும். அதை பற்றி எல்லாம் கன்சிடர் பண்ணவே இல்லை. அதர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ மற்ற மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸோட காம்பனன்ட்ஸை பற்றி இது அக்கௌண்ட்டே பண்ணிக்கல. அடுத்தது சேம் மெட்டல் அயான் பார்த்தீங்கன்னா அல்லது மெட்டல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்ப்ளெக்ஸில் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஒரு சில இதில் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இட் டஸ் நாட் ப்ரொவைட் an explanation why same metal forms inner and outer orbital, precisely saying inner and outer d orbital complexes with different ligands. ஸோ வெவ்வேறு லிகாண்ட் இருக்கும்போது சேம் மெட்டல் வந்து எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஒய் சேம் மெட்டல் ஃபார்ம்ஸ் இன்னர் அண்ட் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ் வித் டிஃப்ரெண்ட் லிகாண்ட்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் தரல. எது? வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஸோ இன்னும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து கம்ப்ளீட்டாக கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் தியரி. ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரியோட லிமிட்டேஷன்ஸ் இன்னொரு தியரி உருவாகிறதுக்கு காரணமாச்சு. அதுதான் என்னென்னா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. இந்த தியரி பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட கலர், அப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. ஸோ இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியோட சேலைன் ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரி என்ன சொல்லுச்சுன்னா, தி பாண்டிங் பிட்வீன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயன் அண்ட் தி லிகாண்ட் இஸ் பியூர்லி கோவலண்ட் அப்படின்னு சொல்லிச்சு. பட் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி என்ன சொல்லுதுன்னா, தி பாண்டிங் பிட்வீன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகாண்ட் இஸ் பியூர்லி அயோனிக். இது வந்து அயோனிக் பாண்டிங்னு எடுத்து சொல்லுது. அதாவது இங்கே எங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும் லிகாண்டில், எலக்ட்ரான் ரிச் லிகாண்டுக்கும் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் எலக்ட்ரான் பத்தாமல் இருக்கக்கூடிய மெட்டல் அயனுக்கும் இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் வர்றதுனால மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. ஸோ பாருங்கள்,
CFT assumes that the bond between ligand and the central metal atom is purely ionic. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டு கடையில் அயனிக் பாண்ட் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லுது. அந்த அயனிக் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? எலக்ட்ரான் அதிகமாக இருக்கக்கூடிய லிகான்ஸுக்கும் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டல் அயனுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால ஃபார்ம் ஆகுது. சார்ஜஸ்க்கு நடுவில் வரக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கோம். என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அது அட்ராக்ஷன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அடுத்தது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அந்த சார்ஜஸ் நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா பாயிண்ட் சார்ஜஸ். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயனையும் பாயிண்ட் சார்ஜாக எடுத்துக்கிறோம், லிகான்ஸையும் பாயிண்ட் சார்ஜாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி லிகாண்ட், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயன் ரெண்டையுமே என்னவா கன்சிடர் பண்ணுதுன்னா பாயிண்ட் சார்ஜஸ். இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில் தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வருது அப்படின்னு கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி சொல்லுது. ஸோ பாருங்க, இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ion and the ligands are considered as என்ன பாயிண்ட் சார்ஜஸ். இப்போ இந்த லிகான் வந்து சார்ஜ் இல்லை, நியூட்ரல் லிகான்னா அது ஒரு டைபோலாக எடுத்துக்கணும். டைபோல்னால் நமக்கு தெரியும், ஒரு ரெண்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இன்னொரு ரெண்டில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அதை டைபோலாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமோனியா எடுத்துக்கிட்டோம்னா, அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் இதில் டெல் மைனஸ் நைட்ரஜன் மேலே வரும், ஹைட்ரஜன் மேலே எல்லாம் டெல் ப்ளஸ். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாசிட்டிவ் எண்டாக வச்சுக்கோங்க, டெல் ப்ளஸ் டெல் மைனஸ். ஸோ இது டைபோல். இங்கே நைட்ரஜன் மேலே ஒரு மைனஸ், காமனாக ஒரு ப்ளஸ். இந்த மைனஸ் பார்ட்டு தான் வந்து மெட்டலை பார்த்து மூவ் ஆகும். சரி, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அதாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இப்போ நம்ம கீழே டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டெப்ஸ் மூலமாக ஃபார்ம் ஆகுது. அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஒரு ஐசோலேட்டட் ஆட்டம் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய 5 d ஆர்பிட்டாலுக்குமே எனர்ஜி சேமாக தான் இருக்கும். அது என்னன்னு சொல்லுவோம்னா டீஜெனரேட். ஸோ டீஜெனரேட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா சேம் எனர்ஜி. டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய 5 எலக்ட்ரான்ஸும் டி சப்செல் இருக்கக்கூடிய 5 ஆர்பிட்டாலுக்கும் எனர்ஜி சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த லிகான்ஸ் அந்த மெட்டல் அல்லது மெட்டல் அயனை பார்த்து பக்கத்தில் வரும்போது இட் டெவலப்ஸ் ஏ ஸ்பெரிக்கல் field of negative charge around the metal. மெட்டலை சுற்றி ஒரு ஸ்பெரிக்கல் நெகட்டிவ் ஃபீல்டை உருவாக்கும். இதனால் 5 d ஆர்பிட்டாலுக்கு ஒரே அளவு எனர்ஜி ரைஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி d ஆர்பிட்டால்ஸ். ஸோ 5 d ஆர்பிட்டால்ஸ்க்கு சேம் எனர்ஜி இருக்குது. இது வந்து ஐசோலேட்டட் ஆட்டத்தில். இப்போ லிகான்ஸ் வருதுன்னு வைங்க, லிகான்ஸ் வந்து மெட்டல் அயனை அப்ரோச் பண்ணுது. அப்போ இந்த மெட்டல் ஆட்டத்தை சுற்றி ஒரு ஸ்பெரிக்கலி நெகட்டிவ் சார்ஜ் உருவாக்கும். இதனால் 5 d ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி ஒரே அளவு ரைஸ் ஆகும். இப்போவும் டீஜெனரேட் தான். என்ன, முன்னாடி இருந்ததை விட எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 5 d ஆர்பிட்டால்ஸும் இப்போவும் டீஜெனரேட் தான் சொல்லுவோம். அதாவது சேம் எனர்ஜியோடு தான் இருக்குது. பட் எனர்ஜி ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்குது. லிகாண்ட் மெட்டல் அயனுக்கு பக்கத்தில் வரும்போது 5 d ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமாகிருச்சு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த d ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் இந்த லிகான்ஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் ஒன்று ரிப்பல் பண்ணுறதுனால. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, தி லிகான்ஸ் approach the central metal atom or ion in the bond direction. So bond எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அந்த டைரக்ஷனில் அப்ரோச் பண்ணுது. இது எப்படின்னு பாருங்கள். இந்த கியூபோட சென்டரில் தான் நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்குவோம். எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ஜெட் ஆக்சிஸ். ஸோ இது வந்து ஜெட் ஆக்சிஸ். சரி, நமக்கு தெரியும்
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கும் along x and y axis. ஸோ இதை பார்த்தீங்கன்னா dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆர்பிட்டால் இது அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் லோப்ஸ் வச்சுருக்கு. dz ஸ்கொயர் ஆர்பிட்டால் இதோட லோப்ஸ் பார்த்தீங்கன்னா அலாங் z ஆக்சிஸ் இருக்கும். இதில் ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கும். இது dz ஸ்கொயர் ஆர்பிட்டால் ரெண்டாச்சா. dxy so in between x and y axis, so இது x axis y axis na in between x and y axis எப்படி வரும் அதாவது இது x axis இது y axis அப்படின்னா x axisக்கும் y axisக்கு இடையில தான் dxyக்கு லோப் வரும். அதே மாதிரி dzx இது வந்து x ஆக்சிஸ் இது வந்து z ஆக்சிஸ். இது போர்டுக்கு ஃப்ரண்ட் பேக்கில் வருது. between z and x ஆக்சிஸ் லோப்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து dzx ஆர்பிட்டால். dyz இது வந்து என்ன y ஆக்சிஸ் இது வந்து z ஆக்சிஸ். between yz ஆக்சிஸ் லோப்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன dyz ஆர்பிட்டால். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆர்பிட்டாலும் இங்கே இருக்கு. ஓகே, இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துட்டோம்னா இந்த லிகான்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணா அலாங் தி ஆக்சஸ் இன் octahedral complexes the ligands approach the central metal atom or ion along the axis. So x axis, y axis, z axis வழியா ligands வருது பாருங்க. இது y axis, x axis, இது வந்து என்ன z axis. இப்போ இந்த லிகான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? ஸோ ஒரு லிகாண்ட் இப்படி அப்ரோச் பண்ணுது, இன்னொரு லிகாண்ட் இந்த டைரக்ஷனில் அப்ரோச் பண்ணுது, இன்னொரு லிகாண்ட் இந்த டைரக்ஷன், 4 லிகாண்ட், 5 லிகாண்ட்ஸ், 6 லிகாண்ட்ஸ் அலாங் ஆக்சஸ் அப்ரோச் பண்ணுது. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, இந்த லிகாண்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கும் அலாங் ஆக்சஸ் எந்த டி ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்கோ அதுக்கும் நடுவில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாகும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமானால் எனர்ஜி அதிகமாகிடும். ஸோ எந்தெந்த டி ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் அலாங் ஆக்சஸ் லோப்ஸ் வச்சுருக்குது, dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் dz ஸ்கொயர். dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எப்படி போடுவோம்? ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது மெட்டல் ஆர்பிட்டாலோட டி ஆர்பிட்டாலில் வர லோப்ஸ். ஸோ இந்த லோபுக்கும் இந்த லிகாண்டுக்கு ரிப்பல்ஷன் அதிகமாகும். அதே தான் இங்கேயும். ஸோ இந்த லிகாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் இந்த டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் நல்லா ஒன்று ரிப்பல் பண்ணும். அப்போ இந்த dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட எனர்ஜி அதிகமாகும். இதே மாதிரி தான் இது n ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இது z ஆக்சிஸ். z ஆக்சிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா
2 லோப் இப்படி இருக்கும். ஸோ லிகாண்டும் அலாங் z ஆக்சிஸ் அப்ரோச் பண்ணும்போது இது வந்து டெஃபினட் ஷேப். இந்த dz2 ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் லிகாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் ஒன்று ரிப்பல் பண்ணும். அப்போது ரிப்பல்ஷன்னால எனர்ஜி அதிகமாகும். ஸோ அப்போது அலாங் ஆக்சிஸ் வழியாக லிகாண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸில். அதனால் எந்த டி ஆர்பிட்டாலுக்கும் லிகாண்டுக்கு இடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம்னா dx2 - y2 dz2 ஆர்பிட்டால்ஸ்க்கும் லிகாண்டுக்கு இடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகம். இந்த இன்பிட்வீன் ஆக்சஸில் லோப்ஸ் வச்சுருக்கக்கூடியது, அதாவது dxy dyz அண்டு dzx, இந்த டி ஆர்பிட்டால்ஸுக்கும் லிகாண்டுக்கு இடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கம்மி. அப்போ அதோட எனர்ஜி குறையும். ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பாருங்கள். ஸோ ஆரம்பத்தில் 5 டி ஆர்பிட்டால்ஸுக்கும் எனர்ஜி சேமாக இருக்குது. 1 2 3 4. இந்த லிகாண்டு வந்து இது வந்து ஐசோலேட்டட் மெட்டல் ஆட்டம். இந்த லிகாண்டு அப்ரோச் பண்ணும்போது 5 டி ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி ஒரே அளவு அதிகமாகும். இப்போவும் டீஜெனரேட் தான் 5 டி ஆர்பிட்டாலும், பட் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இதுக்கப்புறம் லிகாண்டு க்ளோஸாக அப்ரோச் பண்ணிச்சுன்னா 2 டி ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி அதிகமாகும். எதுன்னு பார்த்தீங்கன்னா dx2 - y2 dz2. ஏன்னா வந்து எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி 3 டி ஆர்பிட்டாலோட எனர்ஜி குறையும். அது எந்த 3 டி ஆர்பிட்டால்? dxy dyz dzx. இந்த 3 டி ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி குறையும். இந்த 2 செட் ஆஃப் டி ஆர்பிட்டால் இதை வந்து T2g ஆர்பிட்டால்னு சொல்லுவோம், இது இஜி ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி கேப்புக்கு தான் எனர்ஜி கேப் வந்து டெல்டா நாட். கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். இது டெல்டா நாட். ஸோ இது வந்து 0 லைன் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. இப்போ பை சிமெட்ரி ரூல் இந்த ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி எவ்வளோன்னு சொல்லணும். அது எப்படி சொல்லணும் பாருங்கள். மொத்தமாக எவ்வளோ ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு? 5. ஸோ பை 5 போடுறேன். இந்த எனர்ஜி கேப் எத்தனைன்னா டெல்டா நாட். ஸோ டெல்டா நாட். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் எத்தனை ஆர்பிட்டாலுக்கு? 1 2 3. ஸோ அப்போ இங்கே 3/5 நாட். இதுக்கு ஆப்போசிட்டில் எவ்வளோ இருக்குது? 1 2 2/5 நாட். இங்கேருந்து மேலே போனால் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, அதனால இதுக்கு ப்ளஸ் சைன். கீழே வரனால எனர்ஜி குறையுது, அது -2/5 டெல்டா நாட். இதை விட எனர்ஜி அதிகமாக தான் இருக்கும். இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறத விட, ஐசோலேட்டட் ஆட்டத்தை விட எனர்ஜி இங்கே அதிகமாக தான் இருக்கும். அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ மேலே போகிற ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் 3/5 டெல்டா நாட் அளவு எனர்ஜி அதிகமாகும். கீழே வர ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் -2/5 டெல்டா நாட் அளவு எனர்ஜி குறையும். இதுதான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் பார்த்தீங்கன்னா லிகாண்டு இன்பிட்வீன் தி ஆக்சஸ் அப்ரோச் பண்ணுது. அதனால் இன்பிட்வீன் தி ஆக்சஸ் எந்த டி ஆர்பிட்டால் எல்லாம் லோப்ஸ் வச்சுருக்கோ அதோட எனர்ஜி அதிகமாகும். ஸோ இன் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் தி லிகாண்ட்ஸ் அப்ரோச் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயன் in between the axes. Therefore the energy of in between the axes எந்த டி ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் லோப் வச்சுருக்குது? dxy dyz and dzx
ஆர்பிட்டால்ஸ் ரைஸ்டு அதிகப்படுத்து. ஏன்னா இந்த டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் லிகாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் ஒன்று ரிப்பல் பண்ணும். இப்போ எனர்ஜி அதிகமாகிடும். ஆனால் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டி ஜெட் ஸ்கொயர் ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி குறையும். ஸோ இனிஷியலாக இது வந்து எனர்ஜி ஒய் ஆக்சிஸில் எனர்ஜி எடுத்துக்கலாம். ஐசோலேட்டட் மெட்டல் ஆட்டத்தில் 5 டி ஆர்பிட்டாலுக்குமே எனர்ஜி ஒரே மாதிரி இருக்கும். ஐசோலேட்டட் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் லிகான்ஸ் இதை அப்ரோச் பண்ணிச்சுன்னு வைங்க, இந்த 5 டி ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி ஒரே மாதிரி அதிகமாகும். இங்கேயும் டீஜெனரேட் தான். இப்போ ரைஸ் ஆனதுக்கு அப்புறமும் டீஜெனரேட்டாக தான் இருக்கும். பட் டெட்ராஹெட்ரலில் அதுக்கப்புறம் லிகாண்ட் ஃபர்தராக அப்ரோச் பண்ணிச்சுன்னா டிஎக்ஸ்ஒய் டிஒய்ஜெட் டிசெட்எக்ஸ் இந்த 3 ஆர்பிட்டாலோட எனர்ஜி அதிகமாகிடும். இதை டி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. மீதி 2 எது dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் dz ஸ்கொயர் இதோட எனர்ஜி குறைஞ்சிருக்கும். இந்த எனர்ஜி கேப் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா டெல்டா டி. இது எதுக்கு ஈக்குவல்னா 4/9 டைம்ஸ் அப்ராக்சிமேட்லி டெல்டா நாட். அப்போ ஆக்டாஹெட்ரலை விட டெட்ராஹெட்ரலில் இந்த எனர்ஜி கேப் கம்மியாக தான் இருக்கும். இது dxy dyz dzx. ஸோ இது சிமெட்ரி லைன். இதுக்கு மேலே போகிற ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் எனர்ஜி எவ்வளோ அதிகமாகும்? மேலே போனால் ப்ளஸ் மொத்தமாக 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறதுனால 5/5 போட்டுக்கிறேன். இந்த ஆப்போசிட்டில் எத்தனை ஆர்பிட்டால் 3 இருக்குது. ஸோ 3 டெல்டா டி. இந்த கேப் வந்து டெல்டா டி. இதுக்கு ஆப்போசிட்டில் 2 ஆர்பிட்டால் இருக்கிறதுனால 2/5 டெல்டா டி. டெல்டா டிங்கிறது இந்த 2 செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கக்கூடிய எனர்ஜி கேப். இதுதான் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இதை வந்து இ ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது டி சொன்ன மாதிரி இது இ ஆர்பிட்டால். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். சரி, இப்போ நம்ம ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டாலும் சரி டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துட்டாலும் சரி, ஆக்டாஹெட்ரல் எப்படி இருக்கும்? T2G இங்கே EG. ஸோ இந்த எனர்ஜி கேப்பை என்னன்னு சொல்கிறோம்? டெல்டா நாட். இந்த மாதிரி டெட்ராஹெட்ரல் எடுத்துட்டிங்கன்னா மேலே டி ட்ரிபிளி டீஜெனரேட், அதுக்கு பேர் தான் டி. டபிள்யூ டீஜெனரேட்டை ஈன்னு சொல்லுவோம். இந்த எனர்ஜி கேப் டெல்டா டின்னு சொல்கிறோம். ஒரு எலக்ட்ரான் இங்கிருந்து இஜி T2Gலேருந்து இஜிக்கு போகணுன்னாலும் சரி அல்லது இலிருந்து டிக்கு போகணுன்னாலும் சரி எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்? டெல்டா டி அல்லது டெல்டா நாட். அதை எந்த ஃபார்மில் எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை லைட் ஃபார்மில் எடுத்துக்கும். லைட் ரேடியேஷன் விழுகிற லைட் ரேடியேஷனோட எனர்ஜியும் இந்த எனர்ஜி கேப்புக்கும் இந்த 2 T2G இஜி கிடைக்கக்கூடிய எனர்ஜி கேப்போட வேல்யூ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு லைட்டு எலக்ட்ரான் வந்து T2G ஆர்பிட்டாலேருந்து இஜிக்கு போகும். விழுகிற லைட் ரேடியேஷனோட எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? EG = hν. இந்த hν அப்படியே T2G EG அல்லது ET இந்த 2 கிடைக்கக்கூடிய எனர்ஜி கேப்புக்கு ஈக்குவல்னு வைங்க. ஜென்ரலாக டெல்டான்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரான் கீழே இருக்கக்கூடிய T2Gலேருந்து இஜிக்கோ அல்லது இலேருந்து டிக்கோ போயிடும். நியூக்கு என்ன ஃபார்முலா? c/λ. அப்போ டெல்டா = என்ன சொல்லலாம்? hc/λ. 1/λ பேர் வேவ் நம்பர், அது நியூ பார்னு சொல்லுவோம். இப்போ டெல்டா = hc நியூ பார். இந்த T2G EG கிடைக்கக்கூடிய கேப் அல்லது இலேருந்து டி வரைக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜி கேப்பை hc நியூ பார்னு எழுதலாம். சரி, 3 காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு
டைட்டேனியம் மெட்டல் அயன் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் Ti+3 இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட் லிகாண்ட்ஸ் புரோமிடோ, ஃப்ளூரிடோ, அக்வா லிகாண்ட் எடுத்துக்கிறாங்க. இதில் இந்த டெல்டா வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் தி வேவ் லென்த் ஆஃப் தி லைட் அப்சர்வ்ட் ஆர் வேவ் நம்பர் ஆஃப் தி லைட் அப்சர்வ்ட், எந்த வேவ் நம்பரில் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து லைட் அப்சர்வ் பண்ணதுன்னு போட்டு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஹெச் சி நியூ பார். ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட், நியூ பாருங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எந்த லைட் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணதோ அதோட வேவ் நம்பர். ஸோ 3 மல்டிப்ளை பண்ணாங்கன்னா இந்த ஆன்சர் வருது. இது வந்து ஒரு மாலிகுல் காம்பவுண்டுக்கு 1 மோலுக்கு வேணும்னு வைங்க, இது அப்படியே அவகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ பாருங்கள், ஒரு மாலிகுலுக்கான எனர்ஜி இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் போட்டிங்கன்னா 1 மோலுக்கான எனர்ஜி, 1 மோல் காம்பவுண்டு எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுன்னு கிடைக்கும். அப்போ அந்த 1 மோல் காம்பவுண்டுக்கு உண்டான டெல்டா வேல்யூ இங்கே கொடுத்துருக்கு. இது வந்து புரோமிடோ லிகாண்டுக்கு. இதே ஃப்ளூரிடோ லிகாண்டுக்கு இதே மாதிரி அப்சர்வ் பண்ணக்கூடிய வேவ் நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா 149.4 கிலோஜூல் பெர் மோலுங்கிறது புரோமிடோ காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய கேப். எதுக்கு இடையில் இருக்கக்கூடியது இந்த T2G EG. ஏன் சொல்கிறோன்னா இது கோஆர்டினேஷன் நம்பர் 6 வந்துச்சுன்னா ஆக்டாஹெட்ரல். இந்த ஆக்டாஹெட்ரலில் T2Gக்கு EGக்கு இடையில் புரோமிடோ காம்ப்ளெக்ஸில் எவ்வளோ கேப் வருது? 149.4 கிலோஜூல் பெர் மோல். இந்த புரோமிடோ லிகாண்ட் போயிட்டு அங்கே ஃப்ளூரிடோ வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கேப் அதிகமாகுது, 227.7 கிலோஜூல் பெர் மோல். இதுவே ஃப்ளூரிடோ லிகாண்ட் எடுத்துகிட்டு வாட்டர் போட்டோம்னா இன்னும் கேப் அதிகமாகுது. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வெவ்வேறு லிகாண்டு வர வர அந்த கேப் என்ன ஆகிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மேலே சொன்ன கால்குலேஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அந்த ஸ்ப்ளிட்டிங் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா வாட்டர் லிகாண்டு இருக்கும்போது, எதை விட ஃப்ளூரிடோ லிகாண்டு இருக்கும்போது. ஃப்ளூரிடோ லிகாண்டாக இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு புரோமிடோ லிகாண்டு போட்டோம்னா கேப் கொஞ்சம் குறையுது. இப்போ லிகாண்டை பொறுத்து அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டு டிஆர்பிட்டால்ஸ் எனர்ஜிக்கும் ஹை எனர்ஜி ஸ்டேட்டு டிஆர்பிட்டாலுக்கான கேப் என்னது மாறுது. அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டில் எல்லா டிஆர்பிட்டால்ஸுக்கும் சேம் எனர்ஜி இருக்கும். லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்போது 5 டிஆர்பிட்டாலுக்கும் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் இன்னும் க்ளோஸாக அப்ரோச் பண்ணும்போது 5 டிஆர்பிட்டாலோட எனர்ஜியுமே டிஃப்ரெண்ட்டாக போகுது. ஒரு செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ்க்கு எனர்ஜி கம்மியாகவும் இன்னொரு செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸுக்கு எனர்ஜி அதிகமாகவும் இருக்குது. இந்த 2 செட் ஆஃப் டிஆர்பிட்டால்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி கேப்புக்கு பேர் தான் என்னென்னா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங். அந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எதனால வருதுன்னா அந்த லிகான்ஸ்னால. அந்த லிகான்ஸோட இந்த ஸ்ப்ளிட்டிங் பவர் வந்து எல்லா லிகான்ஸுக்கும் ஒரே மாதிரி இல்லை, வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த டெல்டா வேல்யூவை வச்சு, டெல்டா வேல்யூன்னு என்ன? T2G ஆர்பிட்டால் EG ஆர்பிட்டால் கடையில் இருக்கக்கூடிய எனர்ஜி கேப், அல்லது E ஆர்பிட்டால் T ஆர்பிட்டால்ஸ் இது கடையில் இருக்கக்கூடிய எனர்ஜி கேப். அந்த வேல்யூ வச்சுக்கிட்டு லிகான்ஸை இன்க்ரீசிங் ஆர்டர் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டெல்டாவில் பிரிக்கலாம். அந்த சீரீஸுக்கு பேர் என்னென்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். இதில் ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய லிகான்ஸ் எல்லாம் அந்த கேப் ரொம்ப அதிகப்படுத்தும். இதுக்கு பேர் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்ஸ். லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேப், அந்த T2G EG அல்லது ET, இந்த கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணும் டிஆர்பிட்டால்ஸ். இதெல்லாம் வந்து வீக் ஃபீல்டு லிகான்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி இல்லை 2 டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாக்ஸ் போட்டும் காட்டலாம், சர்க்கிள்ஸ் போட்டும் காட்டலாம். T2G ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் கீழே இருக்கும், EG ஆர்பிட்டால்ஸ் மேலே இருக்கும். ஸோ இதில் இந்த T2G ஆர்பிட்டாலில் போகிற ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் எனர்ஜி எவ்வளோன்னா -4 dQன்னு சொல்லுவோம், அல்லது 0.4 டெல்டா நாட். EGயில் போகிற ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் எனர்ஜி எவ்வளோன்னா, ஸோ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் EG ஆர்பிட்டாலுக்கு போகிற ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கு எனர்ஜியை 6 dQன்னு சொல்லுவோம், +0.6 டெல்டா நாட்னு சொல்லிக்கலாம். இதே டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் எடுத்துட்டிங்கன்னா இதில் E ஆர்பிட்டால்ஸ் 2 ஆர்பிட்டால்ஸ் கீழே இருக்கும், T ஆர்பிட்டால்ஸ் மேலே இருக்கும்.
இதில் கீழே வர ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கு எனர்ஜி 6dq minus 6dq or minus 0.6 delta t. மேலே போகிறதுக்கு ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் plus 4dq or 0.4 delta t. இப்போ இந்த கேஸில் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னு எழுதுனீங்கன்னா என்னன்னா எம்ங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2Gன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G இன்ட்டு 0.4 delta naught minus 0.40 into delta naught plus nங்கிறது number of electrons in Eg orbital into plus 0.6 delta naught plus np na pairing energy, number of paired electrons into E na pairing energy. ஸோ இதுதான் வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இதுவே டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எம், இங்கே எம்ங்கிறது எதை குறிக்குது? TE ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இன்ட்டு மைனஸ் 0.6 டெல்டா டி. இது ஒரு சம் போட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். plus nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T ஆர்பிட்டால் இன்ட்டு 0.4 டெல்டா டி plus np நம்பர் ஆஃப் பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன்ட்டு பேரிங் எனர்ஜி. இப்போ இதை நம்ம ஒரு ப்ராப்ளம் வச்சு பார்த்தோம்னா இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. T2Gல 3. இது என்னென்னா ஆக்டாஹெட்ரல். T2G EG T2Gல எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு பாருங்க. 3. 1 2 3. EGல 2. ஸோ இது வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இதுவே லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேர் ஆயிரும், இந்த கேப் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 5 எலக்ட்ரானுமே T2Gலே இருக்கும். 1 2 3 4 5. சரி, இப்போ இதுக்கு எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். என்ன ஃபார்முலா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜிக்கு? m இன்ட்டு மைனஸ் 0.4 டெல்டா நாட் ப்ளஸ் மைனஸ் இங்கே போட்டுக்கணும் n into plus 0.6 delta naught plus np into pairing energy. pairing energy p ன்னு எழுதிக்கலாம் அல்லது e ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே நம்ம p னே வச்சுக்கலாம். m இதில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 3. 3 into minus 0.4 delta naught plus n. EGயில் எத்தனை இருக்குது? 2 எலக்ட்ரான் இன்ட்டு 0.6 டெல்டா நாட். நம்பர் ஆஃப் பேரிங் எலக்ட்ரான்ஸ் இதுவும் தனியாக தான் இருக்குது, இந்த 5மே தனித்தனியாக தான் இருக்குது. பேரிங் எலக்ட்ரான்ஸ் 0. 0 இன்ட்டு பேரிங் எனர்ஜி. P4 E4 ஒன்று தான். P அல்லது Eங்கிறது பேரிங் எனர்ஜி. ஸோ 3 இன்ட்டு மைனஸ் 0.4 மைனஸ் 1.2 டெல்டா நாட். இதுவும் plus 1.2 delta naught. So minus 1.2 delta naught plus 1.2 delta naught 0. So இங்கே வந்து crystal field stabilization energy 0. இது low spin complex எடுத்துக்கங்க. இங்கே எவ்வளோ T2Gல எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 5. ஸோ எம்முக்கு பதிலாக 5 இன்ட்டு மைனஸ் 0.40 டெல்டா நாட் ப்ளஸ் n வந்து 0. EGயில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 0. ஸோ அதனால் அதுவும் எனர்ஜி 0 போகுது. பேர்டு எலக்ட்ரான்ஸ் இங்கே ஒரு பேர் இருக்குது, இங்கே ஒரு பேர் இருக்குது. 2 இன்ட்டு P. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் 2 டெல்டா நாட்னு வரும். ப்ளஸ்
2p. இந்த டெல்டா நாட்டோட வேல்யூவை நாம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அது இங்கே கொடுத்துருக்கு. p பேரிங் எனர்ஜி வேல்யூ கொடுத்துருக்கு. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கிடச்சிரும். இது வந்து டெல்டா நாட் வேல்யூ, இது வந்து p வேல்யூ. இது சம்மில் கொடுத்துட்றாங்க, அதை நீங்கள் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது கலர் ஆஃப் தி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் என்ன கலரில் இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் என்னென்னா இந்த விப்ஜிஆர் நேம் வச்சுக்கோங்க. வானவெளியில் இருக்கக்கூடிய 7 கலர்ஸ், ரெயின்போவில் இருக்கக்கூடிய 7 கலர்ஸ். இந்த விப்ஜிஆரில் இந்த ஐ லெட்டரை விட்டுருங்க, விஐ சேர்த்து ஒன்றா வின்னு வச்சுக்கோங்க. அப்போது வி ஃபஸ்ட்டு 3 லெட்டரை சேர்த்து எழுதும்போது இந்த ஐயை விட்டுட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு 4ல் ஐயை விட்டுட்டு 3 எழுதுங்க. என்ன ஒரு விபிஜி. அடுத்த 3 என்ன ஒய்ஓஆர், விபிஜி ஐயை விட்டுட்டோம், விபிஜி ஒய்ஓஆர் இப்படி எழுதிக்கங்க. இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து வயலட் கலர் லைட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது எல்லோ கலரில் இருக்கும். ப்ளூ கலர் லைட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது ஆரஞ்சு கலரில் இருக்கும். க்ரீன் கலர் லைட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது ரெட் கலரில் இருக்கும். அப்படியே கான்வெர்ஸாக எல்லோ கலர் லைட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது என்ன கலரில் இருக்கும்? வயலட் கலரில் இருக்கும். ஆரஞ்சு கலர் லைட் அப்சர்வ் பண்ணால் ப்ளூ கலரில் இருக்கும். ரெட் கலர் லைட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா க்ரீன் கலரில் இருக்கும். இங்கே பாருங்கள், கலர் ஆஃப் தி லைட் அப்சர்வ்டு வயலட்னா என்ன கலரில் இருக்கணும்? எல்லோ. ப்ளூ கலர் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ஆரஞ்சு, க்ரீன் கலர் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ரெட். அப்படியே ரிவர்ஸாக எல்லோ அப்சர்வ் பண்ணால் வயலட், ஆரஞ்சு கலர் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ப்ளூ கலரில் இருக்கும், ரெட் கலர் அப்சர்வ் பண்ணால் க்ரீன். அடுத்தது விப்ஜிஆரில் வயலட் டு ரெட்டு போக வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே பாருங்கள், வேவ் லென்த் கொடுத்துருக்கு. இது வயலட் ரேடியேஷனோட வேவ் லென்த் 4000 ஆங்ஸ்ட்ராம். ரெட்டுக்கு 6500 ஆங்ஸ்ட்ராம் வருதுன்னு வைங்க. வேவ் லென்த் அதிகமாகிட்டே போகும். அப்போ எனர்ஜி என்ன ஆகிட்டே போகும்னா குறைஞ்சிட்டே போகும். அப்போ எனர்ஜி எங்கே அதிகம்? வயலட்டுக்கு தான் அதிகம். வயலட் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணும்போது அந்த எனர்ஜி கேப் T2Gக்கும் EGக்கும் இடையில எனர்ஜி கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டெல்லாம் இந்த ரீஜனில் அப்சர்வ் பண்ணும், வயலட் ரீஜனில். வீக் ஃபீல்டு லிகாண்டுன்னு வைங்க, இந்த எனர்ஜி கேப் கம்மியாக இருக்கும். அப்போ ரெட் லைட் அப்சர்வ் பண்ணும். அப்போ அது என்ன கலரில் இருக்கும்? ரெட் அப்சர்வ் பண்ணால் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ T2Gக்கும் EGக்கும் இடையில கேப், எனர்ஜி கேப் கம்மினா கொஞ்சமான எனர்ஜி இருக்கக்கூடிய லைட் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணாலே T2Gலேருந்து EGக்கு போயிடலாம். இப்போ லோ எனர்ஜி இருக்கக்கூடிய வேவ் லென்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் லைட். ரெட் லைட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது என்ன கலரில் இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.